நேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு குமாரதாசன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சந்தோஷ், வணக்கம். இப்போ உச்சநீதிமன்றத்துல தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர், பிஜேபி சேர்ந்த வழக்கறிஞர் ஜி.எஸ். மணி அப்படிங்கிறவர் தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாட்டுல அமல்படுத்தாதது மனித உரிமை மீறல் செயலாகும் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் போட்டிருந்தாரு. அதுல உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அந்த கேஸை தள்ளுபடி பண்ணிட்டு, இப்ப நீங்க டெல்லியில தானே இருக்கீங்க, நீங்க ஹிந்தி கத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? தொடர்ச்சியா தேசிய கல்விக் கொள்கை பத்தின ஒரு விவாதம், ஒரு பிரச்சனை கிளப்பப்பட்டுட்டே இருக்குது. தேசிய கல்விக் கொள்கை என்பது ஒன்றிய அரசினுடைய நெடுநாள் அஜெண்டான்னு சொல்றோம் இல்லையா, நெடுநாள் நிகழ்ச்சி நிரல்ல ஒரு பகுதி, அவ்வளவுதான். அதாவது இந்தி, சமஸ்கிருதம் ஆகிய மொழிகளை எப்படி இந்தியா முழுக்கும் நாம் கொண்டு செல்வது, அதிலே பொதுவாக வட இந்தியாவில் இருக்கிற இந்தோ ஐரோப்பிய மொழிகள் பெரும்பாலான மொழிகள் தேவநாகரி எழுத்தை பயன்படுத்துவதால் அவர்களுக்கு இது ஒரு திணிப்பாகவே தெரிவதில்லை. அதாவது உத்தரப்பிரதேசத்திலையும் பல்வேறு வட்டார மொழிகள் இருக்கின்றன. உத்தரப்பிரதேச மாநிலத்திலேயே என்னுடைய மொழியில நான் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு அந்த மாநிலத்தை சேர்ந்த ஒரு எம்எல்ஏவே ஏற்று பேசக்கூடிய அளவுக்கெல்லாம் அங்க உணர்வு இருக்கத்தான் செய்யுது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் கூட மராத்திய மாநிலமோ இல்லை குஜராத் மாநிலமோ இவர்களெல்லாம் பயன்படுத்துகிற எழுத்து என்பது, அதாவது இந்தோ ஐரோப்பிய மொழிகளினுடைய எழுத்து வடிவமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட, அதாவது 8ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு ஏற்றுக்கொள்ளப்பட்ட தேவநாகரி வடிவம் அப்படிங்கிறது. அது சமஸ்கிருதத்தில் எழுதினாலும் அப்படித்தான் இருக்கும், இந்தியில் எழுதினா அப்படித்தான் இருக்கும், மராத்தி எழுதினாலும் சரி, குஜராத்தி இருந்தாலும் அந்த தேவநாகரி எழுத்தை படிக்க தெரிந்தவர்கள். இப்போ எனக்கு குஜராத்தியை படிக்க முடியும், மராட்டியை படிக்க முடியும், இந்தியை படிக்க முடியும். ஏன்னா எழுத்து ஆனால் நம்முடைய திராவிட மொழி குடும்பங்கள், அந்த திராவிட மொழி குடும்பங்கள் அப்படிங்கிறது வெறும் ஏதோ நீங்கள் சொல்கிற மாதிரி தமிழுக்கும் மலையாளம், கன்னடம், தெலுங்குல 27 மொழிகள் இருக்குங்க இதுலேயும் கூட. ஆனால் 27 மொழிகள்னா கூட பெரும்பாலாக மொழிவாரி மாநிலங்களாக நமக்கு கிடைத்திருக்கிறது தமிழ், தெலுங்கு, கன்னடம், கேரளம், அப்புறம் கொங்கணிங்கிற மொழி இருக்குது. அது ஒரு பகுதி கர்நாடகத்தினுடைய பகுதியாகவும் கோவாவினுடைய பகுதியாகலாம் இருக்குது. ஆக நம்முடைய இந்த 2 நிலப்பிரிவுகளும் சரி, இந்த கோட்பாட்டு பிரிவுகளும் சரி, பண்பாட்டு பிரிவுகளும் சரி, இந்த 2ம் வேறு வேறானவை அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள ஒன்றிய அரசு மறுக்கிறது. அதுதான் இங்க சிக்கல். தென்னாட்டினுடைய உணவு வேறு, உடை வேறு, பழக்க வழக்கங்கள் வேறு, நாகரிகங்கள் வேறு, இலக்கியம் வேறு அப்படிங்கிறத வடநாட்டில் இருக்கக்கூடிய, வட இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசுகள், அது எந்த அரசாக இருந்தாலும், அது காங்கிரஸ் அரசாக இருந்தாலும் சரி, அதாவது பாரதிய ஜனதா அரசாக இருந்தாலும் சரி, இல்லை கூட்டணி அரசாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய கொள்கை இந்தியா முழுக்கையும் வேத நாகரிகம் இருக்க வேண்டும், இந்தி இருக்க வேண்டும், சமஸ்கிருதம் இருக்க வேண்டும் அப்படின்னு அதை தொடர்ந்து பண்ணிட்டு வராங்க. நமக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் 1937 இந்தி போராட்டமான துவங்கியது. மறைமலை அடிகள், கியாப்பை விஸ்வநாதம், இலக்குவனார் போன்றவர்கள், தந்தை பெரியார் போன்றவர்கள்லாம் அதற்கு எதிர்த்து போராடி, அதற்காக ஆயிரக்கணக்கிலே மக்கள் சிறை சென்று, பிறகு அந்த இந்தி போராட்டம் அப்படி கொஞ்சம் அதை தற்காலிகமாக விலக்கிக் கொள்வது. பிறகு 1949 அதே மாதிரி போராட்டம் வந்தது. தமிழ்நாடு தமிழருக்கு என்ன பெரியார்லாம் சொல்ல வேண்டிய நிலைமை வந்தது. அதற்கு பிறகு 1965 மீண்டும் இந்தி போராட்டம் வந்தது. 1962 தமிழையே தேவநாகரியில் நீங்க எழுதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கெல்லாம் ஒன்றிய அரசினுடைய அறிவிப்புகள் வந்தது, தமிழ தேவநாகரிகத்தை எழுதணும்னு சொல்லி. ஸோ ஆக அவர்களுடைய முயற்சி என்பது ஒரு வெறித்தனம். இதைத்தான் மொழி வெறின்னு சொல்றது. அந்த வெறித்தனத்திலே அவர்கள் இந்தியா முழுமைக்கும் இந்தி பேச வேண்டும், இந்தியிலே சமஸ்கிருதம் பேச வேண்டும் என்றெல்லாம் கோடிக்கணக்கான பணத்தை செலவிடுறார். அதனுடைய ஒரு பகுதி பல முறை அவர்கள் முயன்று தோற்று போய் இப்போது கல்வி மாநில பட்டியலிலிருந்து ஒத்திசைவு பட்டியல், அதாவது பொதுப்பட்டியல். பொதுப்பட்டியல் என்றாலே ஒத்திசைவு, மாநிலங்களும் ஒன்றிய அரசும் இணைந்து செயல்படக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும் தெளிய, அது பொதுப்பட்டியலுக்கு போயிட்டாலே அது ஒன்றிய அரசினுடைய பட்டியல் அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப எல்லா திட்டங்களும், வேளாண்மைகள் இருந்தாலும் சரி, பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷனாக இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும் சரி, உயர்கல்வியாக இருந்தால் எல்லாமே ஏதோ நான் தான் ராஜா அப்படிங்கிற மாதிரி ஒன்றிய அரசு நடந்து கொண்டு வருகிறது. அதனுடைய ஒரு பகுதி தான் புதிய கல்விக் கொள்கை. அந்த புதிய கல்விக் கொள்கையில மும்மொழி கொள்கை அவசியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அதுல ஒன்று அவர்களுடைய தாய்மொழி, இரண்டாவது ஆங்கிலம், மூன்றாவது
இந்திய மொழிகளில் ஏதாவது ஒரு மொழி, அதை இந்தி மொழின்னு அவங்க சொல்லல. அது கூட மிக தந்திரமாக இந்திய மொழிகளில் ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. அதுல வட இந்தியாவில் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய தாய்மொழி வந்து இந்தியாவோ போஜ்புரியாவோ ஏதோ ஒரு, ஆனால் அத்தனை மொழிகளும் சேர்ந்து இப்போ ஹிந்தி தான் அங்க வந்து தாய்மொழி. ஹிந்தி, இங்கிலீஷ், அப்புறம் சமஸ்கிருதம் அப்படின்னு 3 மொழியில அவங்க முடிச்சுக்கிடுவாங்க. நமக்கு வந்து தமிழ், ஆங்கிலம், அடுத்தால ஹிந்தி, சமஸ்கிருதம். அது சொல்லாவிட்டாலும் கூட அது இந்தி அப்படிங்கிறது தான் இந்த வழக்கு வந்து நமக்கு நிரூபிக்கு. அதாவது பூனைக்குட்டி தானாகவே வெளிவந்த மாதிரி அங்க வந்து அந்த கல்விக் கொள்கையில இந்தியை பற்றி பேசல. ஆனால் இவர் போய் வழக்கு போடுறாரு, யாரு பிஜேபி காரர் போய் வழக்கு போடுறாரு, இந்த மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிறாதனால தான் நான் ஹிந்தி படிக்கல அப்படிங்கிறாரு. நீ மும்மொழி கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொண்டாலும் கூட அதுல இந்தியை கற்றுக் கொடுக்கணும்னு அதுல சொல்லல. ஆனால் பிஜேபி காரர் வந்து அவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னா, இது வந்து இந்தி படிப்பதற்கு தடையா இருக்குது. ஆக அவர்களுடைய எண்ணம் என்னவென்றால், அந்த மும்மொழி கொள்கை, அந்த 3வது மொழி என்று சொல்லக்கூடிய மொழி இந்தியாக இருக்க வேண்டும் என்பதை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் பிஜேபி. அதாவது தானாகவே பூனைக்குட்டி வெளியே வந்திருக்கிறது அப்படிதான் நம்ம சொல்லணும் இதுல. புரியுங்களா? இதை தமிழ்நாடு சொன்ன பிறகுதான் மற்ற மாநிலங்களும் புரிந்து கொண்டன. ஏன் மகாராஷ்டிராவில் வந்து இப்ப அதற்கு எதிராக வந்து தெளிவா சொல்லிட்டாங்க. அதாவது இந்தி 3வது மொழியாக இருக்க வேண்டும் என்று ஃபட்னாவிஸ் சொன்னது இதுதான். 3வது மொழியாக ஏன் இந்தி இருக்க வேண்டும் கேட்க ஆரம்பிச்சானே அவன். மராத்தி எத்தனைக்கும் மராத்திக்கும் இந்திக்கும் எழுத்து ஒண்ணுதான். ஃபட்னாவிஸ் ஒரு அறிக்கை கொடுத்தாரு, 3வது மொழியாக இந்தி வந்து கம்பல்சரி, கட்டாய பாடம் அப்படின்னாரு. அப்போ வந்து புதிய கல்விக் கொள்கையில இந்தி கட்டாய பாடம்னு சொல்லலையே. புதிய கல்விக் கொள்கையை 3வது மொழி தானே சொல்லுது. அது ஏன் இந்தியா இருக்கணும் அப்படிங்கிறத அவன் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான். அதன் விளைவு வந்து எல்லா கட்சிகளும் போராட ஆரம்பித்தன. அவர்கள் தமிழ்நாடு என்ன சொல்லிச்சோ அதுதான் சரி அப்படிங்கிற நிலைமைக்கு அவர்கள்லாம் வந்துட்டாங்க. இப்போ வந்து ஃபட்னாவிஸ் இல்ல, அதை நாங்கள் திரும்பி பெற்றுக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி 3வது மொழி எந்த மொழியும் படிக்கலாம் அப்படின்னு. அப்போதான் வந்து மகாராஷ்டிராவில் இருக்க ஒரு அரசியல் கட்சி கேட்டுச்சு, சரி வடநாடு தென்னாடு தான் மொழியில ரொம்ப வேறுபாடு இருக்குது, ஆனால் நமக்கும் வடநாட்டுக்கும் வந்து மொழியில அதிக வேறுபாடு இல்லையே, எவனாவது ஒருத்தன் வந்து ஒரு மாநிலத்துல யாராவது மராத்தியை 3வது மொழியாக எடுத்திருக்காங்களா சொல்லுங்கன்னு கேட்டான். அவருடைய கேள்வி நியாயமானது தானே. உத்தரப்பிரதேசலயோ ராஜஸ்தான்லயோ இல்ல குஜராத் என்பது ஒரு அண்டை மாநிலம். அந்த அண்டை மாநிலத்திலே ஒரு மொழி குஜராத்தியாகவும் 2வது ஆங்கிலமாகவும் 3வது மராத்தியாகவும் இருக்கலாம் இல்லையா? ஏன்னா ஒரு காலத்தில் இவர்கள் இரண்டும் ஒன்றாக இணைந்திருந்த மாநிலங்கள். 1960 வரை குஜராத்தும் மகாராஷ்டிராவும் ஒரே மாநிலம், பொம்பாய் மாகாணம் தான். எப்படி நமக்கு வந்து தெலுங்கு, கன்னடம், தமிழ் எல்லாம் ஒரே மாகாணம், சென்னை மாகாணமாக இருந்ததோ அதே மாதிரி. ஆக அப்படிப்பட்ட நிலையில் கூட நீங்கள் மராத்தியை நீங்கள் தொடாத போது நாங்கள் ஏன் இந்தியை தொட வேண்டும் அப்படின்னு கேட்டார். புரியுதா? இது மராத்தியத்தில். அதே மாதிரி சித்தராமையா கர்நாடகாவில் வந்து அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, எங்களுடைய மொழிக் கொள்கை இருமொழி கொள்கை அப்படின்னு அவர் அறிவித்தார். ஆக இந்த புதிய கல்விக் கொள்கையில் இந்தியை மறைமுகமாக திணிப்பதற்கு அந்த மும்மொழி கொள்கை என்கின்ற போர்வையை பயன்படுத்தினார்கள். அதையும் கூட பல மாநிலங்கள் உணர்ந்து கொள்ளி அதற்கான தங்களுடைய எதிர்ப்பை நிலைநிறுத்திவிட்டார்கள். கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, மகாராஷ்டிரம் போன்ற மாநிலங்கள். அதைத்தான் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்குது. முதல்ல நீ வந்து கேட்கறதே தப்பு. நீ எங்க இருக்கிறன்னு கேட்டிருக்காங்க. டெல்லியில் இருக்காங்க. ஹிந்தி தெரியுமா? தெரியும். இல்ல பிறகு உனக்கு என்ன பிரச்சனை? இது வேணும். அதாவது மக்களை புரியலன்னா கத்துக்கோங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ எந்த மாநிலத்துக்கு நாம் சென்றாலும் அந்தந்த மாநில மொழிகளை கற்பதற்கு யாரும் வந்து விரும்பாமலும் இல்லை, இல்லை யாரும் தடை விதிப்பதும் இல்லை இல்லையா? இப்போ தமிழ்நாட்டிலே இந்தி படிப்பதை யாரும் தடை விதிப்பதில்லை. தமிழ்நாட்டிலே ராஜஸ்தான் மொழியோ மார்வாரி மொழியை யார் படிக்க விரும்புகிறார்களோ அவர்கள் படித்துக் கொண்டு தான் இருக்கிறார்கள். இதுதான் இங்க மும்பையில் நான் தமிழனாக இருந்தாலும் கூட மும்பையிலே மராட்டியும் இந்தி போன்ற மொழிகளை யார் யார் எங்களுடைய குழந்தைகள் எல்லாம் மராட்டி மீடியத்தில் படிக்கிறார்கள். ஆனா இந்த புரிதல் வந்து ஒரு வழக்கறிஞருக்கு இல்லைன்றது போதுதான் பிரச்சனை ஏற்படுது. அது வந்து உச்ச நீதிமன்றத்துல போயிட்டு முறையிட்ட அளவுக்கு அவர்கள் வழக்கறிஞராக இருந்தாலும் சரி, பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் சரி, இல்ல குடியரசுத் தலைவராக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு பெரும் பொறுப்பிலே பதவி வைக்கக்கூடிய பெரும் முதலாளியாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய கொள்கை என்னவா இருக்கிறது என்றால் இந்த திணிப்பு அப்படிங்கிறது தான். இதுல வந்து அது வழக்கறிஞர் இல்லடை ஒரு ஜட்ஜி, எத்தனையோ நீதிபதிகள் இந்த மாதிரி முறைகேடான தீர்ப்புகள் எல்லாம் கொடுத்திருக்கிறாங்களே. இப்ப பல நீதிமன்றங்கள்ல வந்து இதே கேள்வி
வெவ்வேறு விதமான தீர்ப்புகள் தரப்பட்டிருக்குது. அதாவது மாநில நீதிமன்றங்களிலே. இப்ப அதையும் சுப்ரீம் கோர்ட் இன்றைக்கு ஏத்திருக்குது இன்றைக்கு. இப்படியெல்லாம் ம், நீங்க ம். சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். எனவே இவர்களுடைய கொள்கை திணிப்பு அதுதானே ஒழிய பண்பாட்டு திணிப்பு அப்படித்தான் நம்ம பார்க்கணும் ஒழிய இது பிஜேபின்னோ இல்ல மற்ற கட்சிகள்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? அதுல பிஜேபி அதுல அஹ், மிக வெறித்தனமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவ்வளவுதான். அது இந்திய நாட்டினுடைய ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய செயல் அப்படிங்கிறதுல இது வரும். மக்கள் ஓகே. விரும்பாததை உங்கள் மீது திணிக்கும் போது நிச்சயமாக நீங்கள் பதிலடி தருவதற்கு மக்கள் துணைப்படுவார்கள். அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. ரைட். ஓகே. இவர் வந்துட்டு மும்மொழி கொள்கையை அமல்படுத்தலனா மனித உரிமை மீறல்னு சொல்றாரு. ஆனா ஆக்சுவலா பார்த்தா இவங்க தான் மனிதர்கள் மேல அவங்களுடைய உரிமையை மீறி திணிச்சுட்டே இருக்கிறாங்க அப்படின்றதான் ஒரு பெரிய முரணா அடிப்படையில இருக்குது. அடிப்படையில அரசமைப்பு சட்டத்தின் 19வது விதிகளுக்கு எதிரானது. ம், ம், ம். ரைட். ஒத்திசைவு பட்டியலில் இருக்கக்கூடிய கல்விக் கொள்கைக்கு எதிரானது. கண்டிப்பா. புரியுங்களா? அதாவது சட்டப்படி பார்த்தாலும் கூட ஒத்திசைவு பட்டியலில் இருக்கக்கூடிய கல்விக் கொள்கையை அந்தந்த மாநிலங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். ம். புரியுங்களா? இது மாநில பட்டியலில் இருந்த அதிகாரம் தான். இது அவசர நிலை பிரகடனத்தின் போது எந்தவித மாநிலங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் மாற்றப்பட்ட ஒன்று. அதை மாற்றி இருக்க ம். வேண்டும். மாற்றாவிட்டாலும் கூட அது ஒத்திசைவு பட்டியலில் இருக்கும்போது ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அதில் குறித்து சட்டம் இயற்றுவதற்கு உரிமை உண்டு. எனவே நாம் எந்த கல்விக் கொள்கையை நாம் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்வதற்கு முழுமையாக ஒவ்வொரு மாநிலத்துக்கும் உரிமை உண்டு. நாடாளுமன்றத்துக்கு என்ன அதிகாரம் இருக்கிறதோ அதே அதிகாரம் சட்டமன்றத்திற்கும் உண்டு. எனவே அந்த பகுதியில் இருக்கிற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன முடிவு எடுக்கிறார்களோ அதுதான் அந்த மக்களுடைய முடிவாக இருக்குமே ஒழிய நாடாளுமன்றத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகளை இங்கு திருப்பி திணிக்க முடியாது. கல்விக் கொள்கையை பொறுத்தவரை ஒத்திசைவு பட்டியலில் இருக்கிற எந்த பட்டியலாக இருந்தாலும் சரி, அது வேளாண்மையாக இருந்தாலும் சரி, கல்விக் கொள்கையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, இதை இன்னும் புரிந்து கொள்ளாமல் பிஜேபி வழக்கறிஞர்கள் இன்னும் பல்வேறு கட்சிகளிலே பெரும் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறார்கள். அவர்களுக்கு அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லியும் கூட அதை பற்றி கவலை இல்லாமல் திரும்ப திரும்ப அதே தவறை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நமக்கு வேதனையாக இருக்கிறது. ஓகே. நிறைய விஷயங்களை பகிர்ந்தீங்க சார். உங்களுடைய கருத்துக்கும் உங்களுடைய நேரத்துக்கும் மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.